UFC 313 மெயின் event லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு அலெக்ஸ் பெரேரா மொகமட் ஆங்கலேவ் ஃபைட் பண்ணுறாங்க. அலெக்ஸ்க்கு டஃப்பான ஸ்டைலிஸ்டிக் மேட்சப் ஆங்கலேவ் தான் ஃபேன்ஸ் இந்த மேட்சப்க்கு ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த வீக் இந்த ஃபைட் நடக்க போகுது. அலெக்ஸோட 4th சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் இது. லைட் ஹெவி வெயிட்டில் அலெக்ஸ் இன்னும் தோத்ததில்லை. ஆங்கலேவ் ஒரு லாங் வின் ஸ்ட்ரீக்கில் இருக்கார். ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஷிப்புக்கு ப்ளூஹோவிச்சை ஃபைட் பண்ணப்போ அது ட்ரா ஆயிடுச்சு. இது ஆங்கலேவுக்கு கிடைக்கிற செகண்ட் சான்ஸ் சாம்பியன்ஷிப்க்கு. ஆங்கலேயாவை ஏன் அலெக்ஸ்க்கு டஃப்பான மேட்சப்பாக பார்க்குறாங்கன்னா, ஆங்கலேயாவோட கிரவுண்ட் கேம்னால அலெக்ஸ் வெறும் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் ஃபைட் பண்ணுறாரு, அதான் வின் பண்ண முடியுதுன்னு சில ஃபேன்ஸ் அலெக்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ப்ளோஹோவிச்சை அலெக்ஸ்னால டாமினேட் பண்ண முடியல, ஆனால் மற்ற ஆப்பனன்ஸை நாக் அவுட் பண்ணிட்டாரு, ஏன்னா இவங்களுக்குலாம் கிரவுண்ட் கேம் இல்லையாமா. ஸ்ட்ரைக்கிங்கில் அலெக்ஸ் பெரேராக்கு தான் அட்வான்டேஜ், ஆங்கலேயாவுக்கு கிரவுண்ட் கேம் அட்வான்டேஜ் இருக்குது. ஆங்கலேவ் ஸ்ட்ரைக்கிங்கோட கிரவுண்ட் கேம் மிக்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணால் ஆங்கலேவுக்கு சக்ஸஸ் இருக்கும். வெறும் ஸ்ட்ரைக்கிங் மட்டுமே பண்ணாலும் ஆங்கலேவுக்கு அது மைனஸ் தான் ஆகும். ரெஸ்லிங் மட்டுமே பண்ண பார்த்தாலும் ப்ரெடிக்டபிள் கேம் பிளான் ஆகி ஆங்கலேவுக்கு அதுலேயுமே மைனஸ் ஆகலாம். அலெக்ஸ் கிரவுண்ட் கேம் ட்ரெயின் பண்ணுறதா நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் அஃபென்சிவாக அவர் இது வரைக்கும் ஃபைட்டில் யூஸ் பண்ணதில்லை. ஆப்பனன்ஸ்க்கும் ஹை லெவல் கிரவுண்ட் கேம் இல்லாதனால டிஃபென்சிவாக கூட அலெக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு நமக்கும் ஐடியாவே இல்லை. ஆங்கலேவுக்கான லெக் கிக் வீக்னஸ் இருக்குது. அலெக்ஸோட அட்வான்டேஜே அவரோட லெக் கிக் தான். இது ஒரு ஈவன் மேட்சப் தான். ஆங்கலேவுக்கு கிரவுண்ட் கேம் இருக்கிறதால அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அதால் அவர் ஃபைட் வின் பண்ணுவார்னு அவர் ஃபேவரட்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா ஆங்கலேயோட ரெக்கார்ட் நம்ம பார்த்தோம்னா பிக் நேம்ஸ் யாரையுமே அவர் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணதில்லை. ஆனால் ஸ்ட்ரைக்கிங்கோட ரெஸ்லிங்கை மிக்ஸ் பண்ணி அலெக்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி வேணால் கெஸ்ஸிங்கில் வச்சுருந்தா அவருக்கு மேபி இந்த ஃபைட்டில் ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஆங்கலேயவ் அலெக்ஸோட மற்ற ஆப்போனன்ட்ஸ் மாதிரி ஸ்ட்ரைக்கிங் பேட்டில் என்கேஜ் ஆனால் கண்டிப்பாக அலெக்ஸ் நாக் அவுட் பண்ணிடுவார். ஆங்கலேயவ் லெக் கிக்ஸ் செக் பண்ண ரெடியாக இருக்கணும், ஏன்னா அலெக்ஸ் ஆங்கலேயோட லெக்கை டேமேஜ் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ண தான் பார்ப்பாரு. ஆங்கலேயவ் ஈகோ ஃபைட்டிங் பண்ணாமல் ஃபைட்டை கிரவுண்டுக்கு கொண்டு போக தான் பார்க்கணும். அலெக்ஸை எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுறாரோ அலெக்ஸ் மிஸ்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ தான் ஆங்கலேயோவுக்கு இந்த ஃபைட்டில் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் வரும். அலெக்ஸ் சாம்பியனாக இருந்தாலும் அவருக்கு இந்த ஃபைட்டில் ப்ரெஷரே கிடையாது, ஏன்னா இந்த ஃபைட்டில் அலெக்ஸ் வின் பண்ண ஃபேவரட்டே கிடையாது. பெட்டிங் ஆர்ட்ஸ்லாம் ஆங்கலேயாவை தான் ஃபேவர் பண்ணுது. ஆங்கலேயாவுக்கு இது செகண்ட் சான்ஸ் வேறு, ஸோ கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். அலெக்ஸ் ட்ரெயின் பண்ணாமல் டூர் போகிறாருன்னு கிரிட்டிசிசம் நிறையா வந்துட்டுருக்கு. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு அலெக்ஸ் அப்டேட்டுமே பண்ணார். ஆங்கலேயாவை ஈஸி மேட்சப்னு அலெக்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸில் எதாவது இருந்தாலும் அவர் கண்டிப்பாக இந்த ஃபைட்டில் காலி ஆயிடுவார். இது ஒரு ஈவன் மேட்சப் தான். யார் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் லூஸ் பண்ண போகிறாங்க. நமக்கான செம ஃபைட் கிடைக்க போகுது இந்த வீக்கெண்ட். அடுத்து கோமெயின் event லைட் வெயிட் டிவிஷனில் ஜஸ்டின் கேஜி ரஃபேல் ஃபிசி ஃபைட் பண்ணுறாங்க. முதல்ல கேஜி டான் ஹூக்கர் ஃபைட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஹூக்கர் இன்ஜுரினால புல் அவுட் பண்ணிட்டாரு. ஃபிசி கேம்ராட் மொய்கானோ இவங்க 3 பேருமே ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரணும்னு யூஎஃப்சி கிட்ட ட்ரை பண்ணாங்க. யூஎஃப்சி ஃபிசிவை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. கேஜி ஃபிசி ஆல்ரெடி ஃபைட் பண்ணியிருக்காங்க. கேஜி பார்த்தீங்கன்னா டிசிஷனில் வின் பண்ணியிருந்தார். கேஜி அவரோட லாஸ்ட் ஃபைட்டில் ஹாலோவேயால் நாக் அவுட் ஆகிட்டார். ஃபிசி லாஸ்ட் ஃபைட்டில் கேம்ராட் ஃபைட் பண்ணப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு. 2 ஃபைட்டர்ஸ்க்கும் இது ஒரு மஸ்ட் வின் ஃபைட்டாக இருக்க போகுது. கேஜி கரியர் ரன்னில் இருக்கிறாரு. அவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு என்டர்டெயின்மெண்ட்காக அவ்வளோ எக்ஸைட்டிங் ஃபைட்ஸ் கொடுத்துருக்காரு, ஆனால் அதுக்காக அவர் நிறைய டேமேஜும் எடுத்திருக்காரு. ஃபைட்ஸில் வின் பண்ணுறப்போ அவர் கண்டினியூ பண்ண யோசிப்பார். நிறைய லாஸஸ்லாம் வந்தால் எப்போ வேணால் ரிட்டையர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இது கேஜிக்கு ஒரு ரிஸ்கியான ஃபைட் தான், ஏன்னா ஃபிசி ஓப்பனிங் ரவுண்ட்ஸில் ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பார். கேஜியோட கேம் பிளான் லெக் கிக்ஸ் த்ரோ பண்ணி கேல்ஃபை டேமேஜ் பண்ணுவார். பஞ்சஸ் ஹார்டாக த்ரோ பண்ணி நாக் அவுட் பண்ண பார்ப்பார். கேஜினால் எந்தெந்த ஃபைட்லாம் லெக் கிக்கை லேண்ட் பண்ண முடியலையோ அவர் அந்த ஃபைட்லாம் தோற்றுருக்காரு. ஃபிசி கேஜி விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வச்சுருக்காரு. டிஸ்டன்ஸில் இருக்கிறப்ப பாடி கிக்ஸ் யூஸ் பண்ணுவார். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போகுது இந்த ஃபைட்டில். க்ளோஸ் ரேஞ்சில் வந்தால் காம்பினேஷன்ஸ் த்ரோ பண்ணி நாக் அவுட் பண்ண பார்ப்பாரு. 2 பேருமே ஹார்டான பஞ்சஸ் தான், நாக் அவுட்டுக்கு ட்ரை பண்ணுற ஃபைட்டர்ஸ் தான். இது 3 ரவுண்ட் ஃபைட்னால 2 ஃபைட்டர்ஸ்க்கும் பஞ்சஸ் சான்ஸ் இருக்குது. 2 பேருமே பவர்ஃபுல் பஞ்சஸ் தான் த்ரோ பண்ணுவாங்க. யார் ஜாஸ்தி ஹிட் ஆவாங்களோ அவங்க இந்த ஃபைட்டில் காலி ஆயிடுவாங்க. கேஜி ஃபஸ்ட் டைம் டேக் டவுன் பண்ண ஒரே ஆள்னா அது ஃபிசிவ் தான். 2 பேருமே ஸ்ட்ரைக்கிங் பேட்டில் தான் என்கேஜ் ஆக போகிறாங்க. ஃபினிஷ் வந்தால் செமையாக இருக்கும் இந்த ஃபைட். ஜஸ்டின் யூஎஃப்சியோட ஒரு லெஜண்ட், அவர் இந்த ஃபைட்டில் வின் பண்ணால் மேபி இஸ்லாமோட சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ண ஒரு அவுட் சைட் சான்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டஸ்டின் போரியாக்கும் அப்படி தான் கிடச்சிது. கேஜி இந்த ஃபைட்டில் வின் பண்ணிவிட்டு லக் இருந்தால் மேபி ஒரு சாம்பியன்ஷிப் ஷாட் கிடைக்கலாம் இஸ்லாமை ஃபைட் பண்ண. UFC 313லேயே மெயின் event கோமெயின் event மட்டும்தான் பிக் நேம்ஸ் இருக்கிற மேட்சப். மெயின் கார்டில் இருக்கிற மற்ற 3 மேட்சப்ஸ் ரொம்ப நார்மலாக இருக்குது. லைட் வெயிட் டிவிஷனில் ஜாலன் டர்னரும் இக்னேஷியோ பஹமெண்டஸும் ஃபைட் பண்ணுறாங்க. டர்னர் தான் இதில் ஹையர் லெவல் ஆஃப் காம்படிஷன் ஃபைட் பண்ணியிருக்காரு. பாப்பா வின் பண்ணுறாருன்னு. அடுத்த மேட்சப் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் டிவிஷனில் கிங் கிரீன் மொரிஷியோ ரஃபி ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மேட்சப் கண்டிப்பாக வாட்ச் அவுட் பண்ணுங்கள், எக்ஸைட்டிங்காக இருக்கலாம் மேபி. ஏன்னா ரஃபி பார்த்தீங்கன்னா 11 வின்ஸில் 10 ஃபினிஷஸ் எடுத்திருக்காரு. கிரீன் ஒவ்வொரு ஃபைட்டில் ஒவ்வொரு மாதிரி ஃபைட் பண்ணுறாரு. சடனாக செம ஃபைட்டராக தெரிவார், சடனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தோப்பார். மெயின் கார்டில் இருக்கிற இன்னொரு மேட்சப் பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ஸ்ட்ரா வெயிட் டிவிஷனில் அமெண்டா லிமோஸ் லுசிண்டோ ஃபைட் பண்ணுறாங்க. UFC 313 பேப்பர் வியூவில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.